கைஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்குமே மாலை வணக்கம். போகிறோம் நான் வந்து காலையிலேயே வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வந்து முகேஷ் ஹேமந்த் வந்து நான் எப்போ ப்ரௌனி செஞ்சாலும் பக்கத்துலேயே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கோசம் நான் வெயிட் பண்ணி ஸ்கூல்லேருந்து வரட்டும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருந்தால் இந்த ரெண்டு பசங்கிட்ட ப்ரௌனி செய்யணுன்ற கண்டுக்கவே இல்லை. எல்லாமே வந்து பெட்ரூமில் இருக்காங்க. சரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரௌனி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ப்ரௌனி செய்யறதுக்கு வந்து ப்ரௌனி வந்து எல்லாமே அளந்து தான் எடுத்துருக்கேன். இப்போ சாக்லேட் நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம். வெயிட் பார்த்துக்குவோம். சாக்லேட் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் வெயிட் பார்த்தாச்சு. பட்டர் வந்து 75 80 சேர்த்துக்கலாம். அது வந்து நான் வச்சிருக்க பிளேட்டோட வெயிட் இருக்குது. இப்போ வந்து மைதா எடுத்துருக்கேன். மைதா பாருங்கள் 90 95 வெயிட்டு. ஒயிட் சுகரும் எடுத்துக்கலாம், ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரெண்டுமே வந்து எடுத்திருக்கேன் மொத்தமாகவே பாருங்கள். இது வந்து 60 70 தான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இந்த பவுலோட வெயிட் இருக்குது. நான் கரெக்டாக பார்த்தது வந்து 75 80. அடுத்து 2 முட்டை. அப்புறம் வந்து முட்டை வாசனை அடிக்காமல் இருக்கணும் இல்லையா, அதனால் வெனிலா எசன்ஸு. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து பசங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு நான் வந்து சாக்லேட் சிப்ஸ் எடுத்துருக்கேன். இதை விட வந்து காஸ்ட்லியாக கூட இருக்குது. உங்களுக்கு காஸ்ட்லியாக வேணாலும் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே நான் இதுதான் சேர்த்துக்குவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம செய்யலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஓவன் இருந்தால் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து நம்மக்கிட்ட இப்போ நான் இதில் தான் எப்பவுமே கேக்கும் சரி ப்ரௌனிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரு தவாவில் தான் போவேன். ஹீட் வந்து தடியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இந்த கடாயை நான் சூடு பண்ணிக்கிறேன். மூடி போட்டுக்கோங்க. ஸ்லோவில் தான் இருக்கணும் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவில் வச்சுருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து எந்த பவுலில் போட்டோமோ பவுல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் இதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. என்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது. இப்போ நான் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இல்லை ஆயில்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டுக்க போகிறோம். போட்டு இதை ரெடியாக எடுத்து வச்சுட்டா அடுத்த ஸ்டெப் நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் யூஸ் பண்ணோம்னா 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து பட்டர் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சரியாக வரும். நான் இது வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வச்சாச்சு. இப்போ போகலாமா? இப்போ வந்து நம்ம இந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். அடுத்து சாக்லேட்டே நம்ம போட்டுக்கலாம். டார்க் சாக்லேட். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டவ்லையும் வச்சு சுடு தண்ணி வச்சு வைக்கலாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு பவுல் வச்சும் வைக்கலாம். இப்போ நான் நல்லா கொதிக்க வச்சு பவுல் பக்கத்துலேயே வச்சுக்க போகிறேன்.
கேக் வந்து நான் எடுத்துகிட்ட வெளியே, ஏன்னா வந்து கரண்ட் போயிடுச்சு, ரொம்ப நேரம் கரண்ட் இல்லை, மொபைல்லேயே சார்ஜ் இல்லை, அதனால் அந்த வீடியோ நம்மளால் எடுக்க முடியல. அதனால் நான் கேக் எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு முழுசாக ஆறல, ஆனால் வந்து ஹீட் இருக்குது, ஓரளவு நான் எடுத்திருக்கேன். வா, நம்ம ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. அந்த ப்ரௌனியை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சொன்ன ஸ்கொயர் ஷேப் வந்து வந்துடுச்சு. நான் வந்து சைடில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணிட்டேன். எவ்வளோ தான் நம்ம ப்ரௌனின்ட்டு ரவுண்டாக காமிச்சாலும் இந்த மாதிரி ஷேப் தான் நிறைய பேர் பிடிக்கும். ஸோ நான் வந்து கட் பண்ணுறேன். மீடியம் சைஸே போடுறேன், ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்காக தான், அதனால் பரவாயில்ல. உள்ளே வந்து சூடாக இருக்குது, இப்படி கை வச்சோன்னா சூடு நிறைய இருக்குது. அதனால் சூட்லேயே வந்து நான் வந்து கேக் கட் பண்ணும்போது நான் வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டேன் இல்லையா, அதெல்லாமே வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகி நல்லா கட் ஆகுது. வா, சூப்பராக இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தனித்தனியாக வச்சுருக்கேன். ரொம்ப வந்து சூடாக இருக்குது நடுவில். அதே சமயம் வந்து நம்ம சாக்கோ சிப்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது பீஸ் கட் பண்ணல, நடுவில் நம்ம வந்து கத்தியில் வச்சு கட் பண்ணும்போது அங்கங்கே அந்த சாக்கோ சிப்ஸ் அப்படியே ஹீட்டில் அப்படியே உருக்கி ஊற்றுதுங்க. என்னால் வந்து இதை பார்த்துட்டு அப்படியே இருக்க முடியல. கப்பட்டு ஒரு தட்டில் தண்ணி எடுத்து அதுக்கு மேலே வச்சு கப்பன்னு அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கோசம் பண்ணிவிட்டு அந்த பவுல்லேருந்து எடுத்து கொட்டி அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நினைக்கிறேன், சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சாக்கோ சிப்ஸ் போட்டோம்ல, இப்போ அப்படியே மெல்ட் ஆகி இது இன்னும் சூடாக இருக்குது. அதனால அந்த சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டுலாம் மெல்ட் ஆகிருக்கு. அதுவும் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆறிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. 2 நாளைக்கு பொறுமையாக வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.